சென்சார் போகிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து ப்ரொமோஷன் வெளியிட்டாங்க. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அந்த படம் ப்ரொமோஷனில் வந்து அதில் நடிக்கிற அந்த கதாநாயகியாக இருக்கட்டும், அவங்க இயக்குனராக நினைக்கிறேன் அவங்களே. ஸோ தயாரிப்பு மட்டும்தான் வெற்றிமாறன். எதுக்காக வந்து முன்னாடியே வந்து ஒரு சர்ச்சையை உருவாக்கணுன்றதுக்காக, ஒரு கான்ட்ரவர்ஷன் கிரியேட் ஆகணுன்றதுக்காக பண்ணாங்களான்றது ஒரு கேள்வி. முற்போக்குன்னு எதெல்லாம் சொல்கிறோமோ அதே நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து பொது கலாச்சாரம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நூலை பிடிச்சிட்டு தான் நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம். நான் சொல்லக்கூடிய நூல் வேறு, நீங்கள் வேறு எதாவது புரிஞ்சிக்காதீங்க. ஏன்னா இந்த படத்தில் நூல் சம்மந்தப்பட்டது சொல்கிறாங்க. அது ஸ்ரீகாந்த் வந்து ரொம்ப ஆச்சாரமான குடும்பத்தில் பிறந்தவர். அவர் வந்து இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆச்சாரம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. நாம் புரிஞ்சுக்கிறது அப்படி தான் வச்சுங்களேன், ரொம்ப சுத்தமான குடும்பம்னு சொல்லிட்டு. சுத்தம் அசுத்தம் என்பதுன்னு கேட்டால் எல்லா மனிதர்கிட்டையும் வந்து சுத்தமும் இருக்குது, அசுத்தமும் இருக்குது. அப்போ ஒரு வந்து அசுத்தமான மனிதர்கள்னு சொன்னால் யாரை குறிப்பிடுறாங்க, சுத்தமான மனிதர்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிடுறாங்க? ஒரு பிராமண பெண்ணாக வந்தவள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தப்படுறா, அமுக்கப்படுறா, இல்லை வந்து அவளை அடக்கி வைக்கிறாங்க, அப்படியான ஒரு பார்வை இருக்குல்ல. அவள் வந்து எல்லா விலங்குகளையும் உடச்சிக்கிட்டு வந்து எப்படி வந்து நிற்கிறான்னு சொன்னால் அப்படி தான் சொல்லப்படுது. அதில் இதை வந்து நீங்கள் பிராமண பெண்ணாக காட்டணும்னு அவசியமே இல்லை. பெண்களே அப்படி தான் இருக்கிறாங்க. வெற்றிமாறனுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு பொது கருத்தாக திணிக்க முடியாது சார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பண்ணுறது சரின்னு உங்களுக்கு படுற பட்சத்தில் நீங்கள் குட் கேர்ள்னு வச்சுட்டு போங்களேன், அவங்க என்ன வேணா இருக்கட்டும். அந்த படத்தில் நடிக்கிற கதாநாயகி நீங்கள் குட் கேர்ள்னு பேர் வைங்க, நீங்கள் குட் கேர்ள்னு நீங்கள் பாசிட்டிவான பேர் வைங்க சார். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன கருத்து ஏற்றுக்கலன்றது வேறு விஷயம். அப்போ நீங்களே வந்து படத்தை தயாரிக்கிற நீங்களே அதுக்கு வந்து பேட் கேர்ள்ன்ற பேர் எதுக்காக வைக்கணும், நெகட்டிவான பார்வை எதுக்கு வைக்கணும்னு நான் கேட்குறேன். ஹலோ சேனல் 5 வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் திரு சேகோரா அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பல விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு படம் வெற்றிமாறனுடைய தயாரிப்பில் வந்து வருதுன்னு சொல்லி இந்த படம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுலேருந்து அதோட டீசர் ட்ரெய்லர் எல்லாத்துக்குமே வந்து சர்ச்சை மட்டுமே வந்து போயிட்டு இருந்துச்சு. சரி, கொஞ்ச நாளாக வந்து அந்த சர்ச்சைகள்லாம் இல்லை, இந்த படம் வெற்றிகரமாக ஒரு மாதிரி ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு மூவி டீம் சைடு. இப்போது இன்றைக்கி ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. இந்த படத்தோட டீசரையும் யூடியூப்லேருந்து தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் ஒரு உத்தரவிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நியாயமா? இல்லை, முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல இந்த படம் வந்து சென்சார் போகிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து ப்ரொமோஷன் வெளியிட்டாங்க. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. சென்சார் போயிட்டு வந்த பிறகு நீங்கள் என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு வாரமோ 10 நாளுக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்காக பண்ணலாம். படம் சென்சாருக்கே போகாத போது அது ஒரு முன்னோட்டமாக வந்து இவங்க ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த படம் ப்ரொமோஷனில் வந்து அதில் நடிக்கிற அந்த கதாநாயகியாக இருக்கட்டும், அவங்க இயக்குனராக நினைக்கிறேன் அவங்களே. ஸோ தயாரிப்பு மட்டும்தான் வெற்றிமாறன். ஸோ எதுக்காக வந்து முன்னாடியே வந்து ஒரு சர்ச்சையை உருவாக்கணுன்றதுக்காக, ஒரு கான்ட்ரவர்ஷன் கிரியேட் ஆகணுன்றதுக்காக பண்ணாங்களான்றது ஒரு கேள்வி. அந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் வந்து அவங்க பேசின வார்த்தைகள் அதில் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. படத்தில் உள்ள உட்கரு என்னன்றது படத்தில் புரிஞ்சிக்க முடியுது. இங்கே வந்து இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நான் ரொம்ப ஃப்ராங்காக வெளிப்படையாக சொல்கிறேன், இங்கே முற்போக்குன்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யக்கூடிய சூழல் இருக்குது, பிற்போக்கான விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. முதல்ல இப்படி சொல்லணும், பிற்போக்கான விஷயத்தை நம்ம ஆய்வு செய்கிறோம். முற்போக்குன்னு எதெல்லாம் சொல்கிறோமோ அதே நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து பொது கலாச்சாரம்னு ஒன்று இருக்குல்ல, ஒழுக்க கலாச்சாரம், பொது கலாச்சாரம், ஒழுக்க கலாச்சாரம்ன்ற ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் என்ன சொன்ன அந்த நூலை பிடிச்சிட்டு தான் நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம். நான் சொல்லக்கூடிய நூல் வேறு, நீங்கள் வேறு எதாவது புரிஞ்சிக்காதீங்க. ஏன்னா இந்த படத்தில் நூல் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஒரு அடையாளமாக ஒரு மனிதரை வந்து எதை வேணால் பயன்படுத்திக்கலாம். நான் வந்து அது சாதி அடையாளமாக நான் பார்க்கவே இல்லை. அது அவங்க பார்வையில் என்ன அடையாளமாக பார்த்துக்கிட்டோம். பட் நமக்கு வந்து அந்த பார்வை இல்லை. ஆனால் பொதுவாக நான் சொல்ல கேட்டேன்னா, ஒரு பிராமண பெண் வந்து பிராமண பெண்ணாக அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நடிகை, அவங்க வந்து இந்த படத்தில் வந்து எப்படியான வசனங்கள் பேசுகிறாங்க, இதை ஏன் வந்து பிராமண பெண்ணாக எதுக்கு அவங்கள காட்டணும்? ஒரு சமீபத்தில் ஒரு ஊடகத்தில், மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் ஒருத்தர் பேசுகிறாரு, ஸ்ரீகாந்த் வந்து, நான் சொல்கிறது இப்போ இந்த போதை மருந்து வழக்கில் கைதானார் இல்லையா, ஸ்ரீகாந்த் வந்து ரொம்ப ஆச்சாரமான குடும்பத்தில் பிறந்தவர், அவர் வந்து இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறார். ஒரு மீடியாவில் ஒரு நபர் பேசுகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
ஆச்சாரமான குடும்பத்தில் பிறந்தவர் வந்து இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு ஆளானது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ஆச்சாரம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. நாம் புரிஞ்சுக்கிறது அப்படி தான் வச்சுங்களேன், ரொம்ப சுத்தமான குடும்பம்னு சொல்லிட்டு. இங்கே சுத்தம் அசுத்தம் என்பதோட ஸ்கேல் என்ன, அளவுகோல் என்ன? இங்கே சுத்தம் அசுத்தம் என்பதுன்னு கேட்டால் எல்லா மனிதர்கிட்டையும் வந்து சுத்தமும் இருக்குது அசுத்தமும் இருக்குது. அப்போ ஒரு வந்து அசுத்தமான மனிதர்கள்னு சொன்னால் யாரை குறிப்பிடுறாங்க, சுத்தமான மனிதர்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிடுறாங்க? ஏன் அப்படியான சாதிய பார்வை இருக்குது? இப்படிலாம் எனக்கு கூட நான் கேட்டுக்கிட்டேன். பொதுவாக ஒரு மனிதர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா சமூகத்துலேயும் நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. ரெண்டும் கலந்தது தான் அந்த மனித சமூகம். அதில் நாம் எப்படி வாழ போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியமானது. நாம் தான் முடிவு பண்ணாத. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தில் ஒரு சமூகத்திலேருந்து ஒரு பிறந்த பெண் வந்து அவங்க வந்து முற்போக்குன்ற விஷயத்தில் அவங்க எதெல்லாம் வந்து கருத்தாக பேசுகிறாங்கன்னு கேட்டால் பெரிய சர்ச்சையாச்சு. அதில் இருக்கிற அந்த நாயகி பேசுனது, அவங்க மேடையில் பேசுகிறதும் சரி, படங்களை பேசுகிற விஷயத்துலையும் பல விஷயங்கள் வந்து நிறைய வந்து கத்திரிக்கோள்கள் நிறைய தேவைப்படும் போல இருக்குது. நீங்கள் ஒரு பொதுவான பெண்ணாக விட நீங்கள் காட்டிடலாம். ஆனால் ஒரு சமுதாயத்திலேருந்து ஒரு பிராமண பெண்ணாக வந்து நீங்கள் அதை காட்டி அதுக்கப்புறம் பேசக்கூடிய வசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான பார்வையை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகும்? ஒரு பிராமண பெண்ணாக வந்தவள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தப்படுறா, அமுக்கப்படுறா, இல்லை வந்து அவளை அடக்கி வைக்கிறாங்க, அப்படியான ஒரு பார்வை இருக்குல்ல, அப்படி ஒரு பார்வை ஆகிடுது. அவள் வந்து எல்லா விலங்குகளையும் உடச்சிக்கிட்டு வந்து எப்படி வந்து நிற்கிறான்னு சொன்னால் அப்படி தான் சொல்லப்படுது. அதில் ஒரு பிராமண பெண்ணாக வந்து காட்டி அவங்க வந்து எப்படிலாம் வந்து அவங்க வந்து வந்து அடக்கி வைக்கிறாங்க ஒரு குடும்பத்தில், அவங்க எப்படி வந்து உடச்சிக்கிட்டு எல்லா விலங்கையும் உடச்சிக்கிட்டு வராங்க அப்படின்னா. இதை வந்து நீங்கள் பிராமண பெண்ணாக காட்டணும்னு அவசியமே இல்லை. பெண்களே அப்படி தான் இருக்கிறாங்க. எல்லா சமுதாயத்திலும் பெண்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. இதை ஒரு பிராமண பெண்ணாக காட்டணும்னு அவசியமே இல்லை. அப்படி பார்த்தா பிராமண பெண்கள் எவ்வளோ படித்து முன்னேறி வந்திருக்கிறாங்க அதையும் காட்டுங்க. இங்கே வந்து குறிப்பிட்ட சில வந்து ஒரு ப்ரொவிஷன்கள் வந்து இந்த சாதி அடுக்குமுறையில் வந்து சில ப்ரொவிஷன்கள் இருக்குது, அந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திட்டு வெற்றி அடைகிறாங்க. ஆனால் அந்த மாதிரி ப்ரொவிஷன்லாம் இருந்து கூட வெற்றி அடையாத பெண்கள்லாம் இருக்கும்போது நம்ம அதையும் பார்க்குறோம்ல. ஒரு சமுதாயத்தில் வந்து கேட்டால் இரண்டு தரப்பான பெண்களும் இருக்கிறாங்க. அடுப்பங்கரையிலேயே வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிற பெண்களும் இருக்கிறாங்க பிராமண பெண்களில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு உச்சத்தில் போன பெண்களும் இருக்கிறாங்க. அப்போது ஒரு சமுதாயத்தில் வந்து குறிப்பிட்டு நம்ம அப்படி காட்டாமல் பொதுவான பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, எப்படி அவங்க வந்து அவங்களுக்கு போடப்பட்ட அத்தனை வேலிகளையும் உடச்சிக்கிட்டு விலங்குகளும் உடச்சிக்கிட்டு எப்படி முன்னேறி வராங்கன்றதை காட்டணும். தவிர ஒரு பிராமண பெண்ணாக காட்டுறதை எனக்கு உடன்பாடு இல்லை. ஓகே சார். இப்போது வலைதளங்களில் வந்து ரசிகர்கள் வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இது டீசர் இல்லை ட்ரெய்லர் அப்படிங்கிற மாதிரி இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கருத்தை வந்து ஏன் வைக்கிறீங்க? படத்தில் வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட அதை காட்டலாம் இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடியும் வந்த நிறைய படங்கள் வந்து அர்ஜுன் ரெட்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதெல்லாம் தான் வந்து அவங்க உதாரணமாக சொல்கிறாங்க. அதனால் நான் இங்கே சொல்கிறேன். இல்லை, பொதுவாக அந்த நான் சொல்கிற மாதிரி இப்போ எப்படி இந்த டீசர்லாம் எப்படின்னா, இப்போ நம்ம தம்ப்லைன் வைக்கிறோம்ல, இப்போ நான் பேசிட்டு போயிடுவேன், நீங்கள் தம்ப்லைன் வைப்பீங்க. சேகுவாரா வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாருன்னு தான் பரவாயில்ல. தமிழ்லைனில் நீங்கள் என்ன விற்கிறீங்களோ அது நான் பேசுனதாக தான் ஆகிடும். பரவாயில்ல, அப்படி தான் ஆகிட்டுருக்கு. தமிழ்லைன் எதுக்காக கேட்டிங்கன்னா, பார்க்க வரணும், அந்த வீடியோவை பார்க்க வரணுன்றதுக்காக நீங்கள் தமிழ்லைன் விற்கிறீங்க. அது எத்தனை பேருக்கு புரியும்? ஆனால் என்ன நினைப்பான்னு கேட்டால் வந்து ஹெட்டிங்க்கும் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு சில பேர் ஆதங்கப்படுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த படத்தில் காட்சிகள் இருக்குது. ஆனால் அந்த காட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து என்ன சொல்லப்படுதுன்றது தான் முக்கியம். ஆனால் கிளைமேக்ஸ் காட்சி வந்து எப்பவுமே வந்து டீசரில் வராது. உங்களுக்கு தெரியும், சர்ச்சைக்குரிய சில வசனங்கள் போடும்போது கேட்டால் ஓ இப்படியெல்லாம் இருக்கா, அப்போ உடனே வந்து போய் பார்க்கலாம், அப்படியான ஒரு பார்வை இருக்கும். ஆனால் அந்த டீசரே வந்து பார்த்திங்கன்னா அலௌடு இல்லைன்னு நம்ம கேட்டால் அவங்க டீசரில் பேசக்கூடிய விஷயங்கள் தான். சார், உங்களுக்கு எதெல்லாம் சரின்னு படுதோ, புரட்சிகரமாக படுதோ, அது பொது சமூகத்துக்கு எப்படின்னு பார்க்கணும் கிருஷ்ணா. இப்போ நான் இங்கே நான் பேசுகிறேன்னா நான் வந்து ஒரு கிருஷ்ணாவுக்காக பேசக்கூடாது, இல்லை எனக்கு வேண்டப்பட்டவங்க இருக்கிறாங்க, என் நண்பர்கள் இருக்காங்க அவங்களுக்காக பேச, இல்லை என் உறவினர் இருக்காங்க அவங்களுக்காக பேசக்கூடாது, இல்லை எனக்குன்னு ஒரு ரசிகர் வட்டம் இருக்காங்க அவங்களுக்காக பேசக்கூடாது. நான் பேசக்கூடிய கேட்டால் ஒரு பொது சமூகத்துக்கு ஒழுக்கத்தை கற்பிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அதுக்கு பிறகு அதை யாரெல்லாம் ரசிக்கிறாங்கன்றது. அதில் வந்து ஒரு நண்பர் ரசிப்பார், ஒரு நண்பர் வந்து சரியில்லைன்னு சொல்லுவார், ஒரு உறவினர் ரசிப்பாங்க, ஒரு உறவினர் தப்புன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ந்தவங்க கேட்டால் வந்து நல்லா பேசியிருக்காருங்கன்னுவாங்க, கரெக்டாக பேசியிருக்காரு, ஒரு சிலர் சொல்லுவாங்க, அது வேறு. ஆனால் பொது சமூகத்துக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து வந்து சரியானதாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படமும் கூட வந்துன்னா ஒரு பொது சமூகத்துக்கு அந்த மக்களை எப்படி வந்து இந்த கருத்து கொண்டு போய் அந்த மக்கள்கிட்ட போய் சேரும்.
இது எந்த மாதிரியான விளைவுகளை உருவாக்கும். இதுதான் நீதிமன்றம் வந்து எப்பவுமே இதை தான் பார்க்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை நான் வந்து காயப்படுத்துக்காக நான் சொல்லவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தரம் கெட்ட ஒரு பெண்ணா அப்படி காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எந்த சாதியாக இருக்கட்டும், அது வலிக்க தானே செய்யும். ஒரு பொது சமூகத்துக்கு அது வலிக்க தானே செய்யும். என்னங்க ஒரு குறிப்பிட்ட ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தெரியும், ஜெய்பீமில் வந்து ஒரு கேலண்டரை காமிச்சாங்க. ஒரு கேலண்டர் வந்து இருந்தது. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சாதின்றதை குறிப்பிடுறாங்க. அங்கே வந்து அக்னி பானை இருந்துச்சு. அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவராக அந்த இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டில் அது இருக்குதுன்னா அப்போ அவர் அந்த சமூகத்தை சார்ந்த அப்படி பேசுனாங்களா இல்லையா? ஒரு கேலண்டரும் சர்ச்சையாச்சு. அப்போது நீங்கள் சாதின்னு குறிப்பிடலாம் கூட, ஒரு சாதியை என்ன சொன்னாங்க, அந்த என்ன சொன்ன அந்த வட்டார மொழி இருக்குது இல்லையா, ஒரு சாதிய பார்வையில் உங்களுக்கு தெரியும், பிராமணர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுப்பெண்ணு நீங்கள் ஒரு பொது சமூகத்தை சொல்கிறதும், அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிராமண சமூகத்தில் மாட்டுப்பெண்ணு சொன்னீங்கன்னா அங்கே மருமகள், மாட்டுப்பெண்ணா மருமகள். இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாடு ஒரு பொண்ணு வந்து ஓட்டிகிட்டு போகுதுன்னு கேட்டால் மாட்டுப்பெண்ணு அப்படி சொன்னால் அது வேறு. அப்போது சமுதாயத்துக்குன்னு சொல்லி சில அடையாளங்கள் இருக்குது. அது நூலாக இருக்கட்டும், அது வந்து சொல்லாடலாக இருக்கட்டும், வார்த்தைகளாக இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும், அதை நீங்கள் மையப்படுத்தி நீங்கள் வந்து ஒரு கருத்து விதைக்கும் போது அப்போ அந்த கருத்து வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு பொது சமூகத்துக்கு, குறிப்பிட்ட ஒரு ஒரு சாதிய மக்களுக்கு அது வந்து காயத்தை ஏற்படுத்தும். இந்த பார்வையில் தான் வந்து இது அணுகணும். நீங்கள் ஒரு பெண்ணாக நீங்கள் காட்டிட்டு போனீங்கன்னா வச்சுங்களேன், அது பிரச்சனை வராது. அந்த பெண்ணை நீங்கள் வந்து குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்களாக காட்டும் போது தான் அங்கே சிக்கலாகும். அப்போ அந்த சமுதாயம் காட்டினது தான் இங்கே பிரச்சனை. அதுதான் முதல் பார்வை. அதுதான் நீங்கள் அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் கேட்டால் அதுக்காக ஒரு பெண் சமுதாயத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீங்கு விளைவிக்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண் பேசக்கூடிய வசனம், ஒரு இது கேட்டால் ஒரு ப்ராஸ்டியூட்டியே வந்து ஆதரிக்கிற மாதிரி ஒரு பெண் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வந்து வார்த்தைகள் வந்து கேட்டால் பெண் சமுதாயத்தையே பாதிக்கிற அளவு இருக்குன்னா அதுவும் பொது பார்வையில் பார்க்கப்படும். நீங்கள் கருத்துரிமைன்றதுனாலே நீங்கள் எல்லாத்தையும் பேசிட முடியாது. அது எந்த மாதிரியான விளைவுகளை சமூகத்தில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துன்ற அந்த பார்வையும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். என் மனசுலேயும் நான் அந்த ப்ரொமோஷன் காட்சியில் பார்த்தேன். அந்த பெண் பேசுனது எல்லாமே வந்து கேட்டிங்கன்னா இங்கே வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியானது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பொது கருத்தாக வைக்க முடியாது. அதனால் இந்த கருத்து நான் பார்த்தா அந்த பொது மேடையில் அவங்க ப்ரொமோஷன் காட்சியில் அந்த பெண் பேசும்போது கூட அந்த கதாநாயகன் நடிக்கிற அந்த பெண் அவங்களே இயக்குனர் கூட கேள்விப்பட்டேன். பல கருத்துக்கள் வந்து எனக்கு உடன்பாடே இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து வெற்றிமாறன் தயாரிப்பாளராக இருக்கிறாருன்னா வெற்றிமாறன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு பிடிச்சிருக்கலாம், இந்த கதையும் பிடிச்சிருக்கலாம், கதாநாயகியை வந்து அவங்க நடித்த அந்த நடிப்பு கூட அவருக்கு பிடிச்சிருக்கலாம். வெற்றிமாறனுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு பொது கருத்தாக திணிக்க முடியாது சார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவருக்கு வந்து எது விருப்பமானதோ அதை கொண்டு வந்து நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்திலே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்டம் பிடிக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாக்க முடியாது. எனக்கு இதுதான் தினம், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த பொருள் தான் எனக்கு தினம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் திணிக்க முடியாதுல்ல. அங்கே அவங்கவுங்களுக்கு தனித்தனி விருப்பம்னு இருக்கும். அப்போ இந்த தனித்தனி விருப்பம்லாம் சேர்ந்து ஒரு பொது விருப்பம்னு ஒன்று சேரணும். ஸோ அப்படி தான் பார்க்குறேன் சார். எப்போவுமே மக்களுக்கு இதுதான் போகணும், இது போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சென்சார் போர்டு ரொம்பவே உன்னிப்பாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். உன்னிப்பாக பார்க்குறாங்கங்கிறத தாண்டியும் நிறைய படங்களில் தேவையில்லாத விஷயங்கள், இதை கட் பண்ணியிருக்க தேவையில்லை, இருந்தாலும் கட் பண்ணாங்க, அதுக்கு பின்னாடி நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது, அரசியல் இருக்குது, அப்படிலாம் வந்து பேசப்படுது. அப்படி இருக்கும்போது சென்சார் போர்டே கூட இந்த படம் தாண்டி வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு தகவல், ஒரு விஷயம் நீங்கள் சென்சார் சரி நீங்கள் கேட்டு முடிச்சிருங்க, அதையும் தாண்டிடுச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கும்போது அந்த படத்தை இவங்க எல்லாரும் சேர்ந்து வரவிடாமல் பண்ணுறதுக்கான காரணம் நான் கேட்குறேன். சென்சார் போர்டுன்றது என்ன? சென்சார் போர்ட்லேயே அங்கே இருக்கிறவங்க மனிதர்கள் தானே. சென்சார் போர்டு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னாலே, இப்போ உங்களுக்கு சமீப காலத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்லாமே வந்து யூ படமே கிடையாது, எல்லாமே ஏயூ படம் தான் வருது, இல்லை ஏ படம் தான் வருது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக சர்டிஃபிகேட்டில் நான் சொல்கிறேன், முன்னெல்லாம் யூ படம் ஏன்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். இப்போ ஏயூன்றது தான் இப்போ பெரும்பாலும் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இல்லை ஏ இருக்குது. நீங்கள் சென்சார் போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க யார், நீங்கள் நமக்கு கேட்டதுனால நான் சொல்கிறேன், அங்கே இருக்கிறவங்களாம் ஜட்ஜஸா? ஜட்ஜுக்குள்ளே பவர் இருக்கா அவங்களுக்கு? அங்கே இருக்கிறது ஒரு குழு, அந்த குழுவுக்கு வந்து சில என்ன சொல்ல ஸ்கேல் இருக்குது, சில அளவுகோல் இருக்குது, சில விதிகள் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த படத்தை வந்து அனுமதிக்கிறாங்க. இப்போ ஒரு பீரியடில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இதே விதிகள் தான் அப்பவும் கூட இருந்தது. அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் ஏதாவது வந்திருக்கலாம், வேறு விஷயம், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த மயிருன்ற வார்த்தையே வந்து படங்களில் வராது. மயில், மயிர்
ஸோ மயிருன்றது கெட்ட வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ எல்லா படங்களும் மயிருன்ற வார்த்தை வருது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விக்ரமில் வந்து விஜய் சேதுபதி மயிருன்னு திட்டுவார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மயிருன்ற ஒரு வார்த்தை வந்து கேட்டால் கெட்ட வார்த்தையாக பார்க்கப்பட்டது. வெறும் நான் வசனங்கள் மட்டுமே நான் பேசுகிறேன், காட்சிகள் பேசலை. அப்போது ஒரு குறிப்பிட்ட வந்து நீங்கள் வந்து ஆபாச காட்சி கூட வந்து படங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து வெளியாடுதலாம். அப்போ அதெல்லாம் எப்படி வெளியே வருது அப்படின்னு கேட்டால் சென்சார் போர்டுக்கு ஒரு நாம்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஒரு விதிகள் இருக்குது. அந்த விதிகளை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. இதை இப்போ உதாரணத்துக்கு சில காட்சிகள் நீங்கள் பார்த்தீங்க, இதில் வந்து விலங்குகள் எதுவும் துன்புறுத்தப்படவில்லைன்னு போடுறாங்க. காரணம் கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து விலங்குகள் நல வாரியம் வந்து ஒரு கோரிக்கை வச்சு அது ஏற்கப்பட்டு சினிமாவில் வந்து விலங்குகளை வந்து கொல்லப்படுற காட்சி இதெல்லாம் தடை செய்யணும்னு சொல்லும்போது அப்போ அடிஷனலாக சேர்த்துக்கிறாங்க. அப்போ இந்த சென்சார் ஒரு படத்தில் வந்து விலங்குகள் ஏதாவது நடிச்சிருந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த படத்தில் வந்து விலங்குகள் எதுவும் துன்புறுத்தப்படவில்லை சொல்லி ஜென்ரலாக காமனாக கூட இப்போ போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். நாம்ஸ் போடுறாங்க. நல்ல படங்கள் கடந்த காலத்தில் எவ்வளோ படங்கள் சார். நீங்கள் பேட் கேர்ள்னு சொல்கிறீங்க, ஏன் அந்த பேட் கேர்ளையே நீங்கள் வந்து பாசிட்டிவான நேம் வைங்களேன், குட் கேர்ள். அவங்க என்ன கருத்து வேணாலும் சொல்லட்டும். நீங்கள் பேட் கேர்ள்ன்ற அந்த இதுவே நெகட்டிவான வார்த்தை தானே, ஏன் குட் கேர்ள்னு வைங்க. அவங்க என்ன வேணால் கருத்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேட் கேர்ளுங்கிற டைட்டில் வச்சோம். அக்கிறது அது கிடையாது. நீங்கள் பண்ணுறது சரின்னு உங்களுக்கு படுற பட்சத்தில் நீங்கள் குட் கேர்ள்னு வச்சுட்டு போங்களேன், அவங்க என்ன வேணால் இருக்கட்டும். அந்த படத்தில் நடிக்கிற கதாநாயகி நீங்கள் குட் கேர்ள்னு பேர் வைங்க, நீங்கள் குட் கேர்ள்னு நீங்கள் பாசிட்டிவான பேர் வைங்க சார். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன கருத்து ஏற்றுக்கலான்றது வேறு விஷயம். அப்போது நீங்களே வந்து படத்தை தயாரிக்கிற நீங்களே அதுக்கு வந்து பேட் கேர்ள்ன்ற பேர் எதுக்காக வைக்கணும், நெகட்டிவான பார்வை எதுக்கு வைக்கணும்னு நான் கேட்குறேன். அப்போ உங்களுக்கு நெகட்டிவான கருத்துக்கள் நெகட்டிவான பார்வைன்றது நீங்களே டிசைட் பண்ணுறீங்க. இப்போ பாசிட்டிவாக நெகட்டிவானது நம்ம முடிவு பண்ணவே இல்லை, மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க. ஆனால் உங்கள் தலைப்பே நீங்கள் ஏன் நெகட்டிவாக வைக்கிறீங்க? இப்போது யூடியூப்லேயே எடுத்துக்கிட்டால் யூடியூப்லேருந்து டீசரை நீக்கணும் அப்படிங்கிறதான் வந்து இப்போ நீதிமன்றத்தோட ஒரு விஷயமா இருக்கும்போது அதுலேயே பல வீடியோக்கள் வந்து இருக்குது யூடியூப்புக்கு வந்து சென்சார் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கட்டும். அதுலேயும் இந்த மாதிரி குழந்தைகள் பார்க்கக்கூடாத விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்குதுன்னு வச்சுங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது தமிழ்நாட்டிலையோ இல்லை வேறு படங்கள்லையோ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்களில் கூட இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த படத்திற்கு மட்டும் இப்படி ஒரு விஷயம் வர இந்த டீசரை தூக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ என்னுடைய வாழ்க்கையை நானே வந்து தீர்மானிப்பேன். இங்கே எல்லாருடைய வாழ்க்கையை அவங்க தீர்மானிக்க முடியும். ஆனால் அது எந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது சமூகத்துக்கு ஒரு பொது ஒழுக்கத்துக்கு ஊறு விளைவிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் பார்வை. ஸோ அந்த வகையில் கேட்டால் இது வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த பார்வையில் சொல்லணும்னு கேட்டால் சில வசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைய இளைய தலைமுறையை வந்து திசை மாற்றிடும். நீங்கள் கடைசியில் நீங்கள் சொல்லலாம் சார், இங்கே பல படங்கள் இருக்குது கிருஷ்ணா, வில்லன் வந்து எல்லா அட்டகாசம் பண்ணுவான், கடைசியில் வந்து தெரிஞ்சிடுவான். லாஸ்ட்டாக நமக்கே பரிதாபமாயிடும், சச்சா இவனை போயிட்டு வந்து ஹீரோ வந்து இப்படி இந்த அடி அடிச்சார். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பேரும் கைகளை வந்து சேர்த்து வச்சுட்டு போயிடுவார், இல்லை நல்லவன் ஆகிட்டு போயிடுவார், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இங்கே நீங்கள் சொல்லலாம் சமுதாயத்துக்கு வந்து தேவையான கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். அது இங்கே கிளைமேக்ஸில் ஒரு லைனில் சொல்லிட்டு போயிடுவீங்க, கிளைமேக்ஸில் ஒரே ஒரு லைன் சொல்லிவிடுங்க. ஆனால் நீங்கள் காட்டக்கூடிய காட்சிகள் எல்லாமே நீங்கள் படம் ஓடணுன்றதுக்காக நீங்கள் வந்து எல்லாமே முரண்பட்ட காட்சிகள், முரண்பட்ட வசனங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து படங்களில் வந்து இருக்கு. அந்த படத்தில் ப்ரொமோஷனில் நான் பார்த்த சில காட்சிகளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசும்போதே எனக்கு இது சர்ச்சையை உருவாக்கக்கூடிய ஒரு படம். சில கருத்துக்கள் எல்லாமே படம் ஃபுல்லாக இல்லை, அந்த சில வசனங்கள் வந்து ஒரு வேளை கட் பண்ணிட்டாங்களா இல்லை, ஆனால் டீசரில் வந்து தடை செஞ்சுருக்காங்கன்னா அப்போ டீசரில் அதை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை நீண்ட காலம் பேசி சமரசம் பண்ணி கூட வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சென்சார் போர்டிலேருந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கலாம். இங்கே சென்சார் போர்டு வந்து இருக்கிறவங்க எல்லாமே வந்து நீதிபதிகள் கிடையாது, அது நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து ஒரு அரசு அதிகாரிகள் இல்லை அரசால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள், அவ்வளோதான். அதனால் அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. சென்சார் போர்டு கொடுத்துச்சுன்னா சொன்னால் எல்லாத்தையுமே காட்ட முடியாது. நீங்கள் சென்சார் போர்டு சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்த்தா தெரியும், அவ்வளோ வன்முறை காட்சிகள். இதை எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு நமக்கு தோணும். ஒரு மலையாள படம் பார்த்தேன், மேக்ஸ்னு ஒரு படம், அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ வன்முறை காட்சிகள். ஒரு சிலிண்டரை போட்டு, சிலிண்டர் இருக்குல்ல கேஸ் சிலிண்டர், அதை போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வயசு பையனை வந்து தலையில் போட்டு அடித்து கொள்கிற மாதிரி ஒரு காட்சி. பார்க்கவே நம்மளால் முடியல, பார்க்கவே முடியாது. படம் முழுக்க ரத்தம். இதையும் சென்சார் போர்டு தான் வெளியிட்டிருக்கு. நான் பார்த்தேன், எப்படி அந்த காட்சி வந்து கேட்டால் அவ்வளோ வன்முறை காட்சிகள் வந்து இது வரைக்கும் நான் மேக்ஸ்னு ஒரு படம், மலையாள படம். இதே மலையாளத்தில் எவ்வளோ நல்ல படங்கள், தரமான படங்கள்லாம் வந்துருக்கு, நான் பார்த்துருக்கேன். பல படங்கள், எண்ணற்ற படங்கள், அதுவும் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமாக எடுக்கிறாங்கல்ல, எவ்வளோ நல்ல படங்கள் இருக்குது. இதில் ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தாங்கன்னு எனக்கு ஆச்சரியம். கேட்டால் அவ்வளோ வன்முறை, கொஞ்சம் நெஞ்ச வன்முறைலாம் கிடையாது, அவ்வளோ கொடூரமான வன்முறை காட்சிகள் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் வந்து அதுக்கு ராங் டர்னே எவ்வளோ பரவாயில்ல போல இருக்குது. இந்த
ஹாலிவுட் பிக்சர்ஸ் அவ்வளோ மோசமாக படங்கள் எடுத்து. அதனால் இங்கே சென்சார் போர்டு வெளியிடுறாங்கன்றதுனாலே நம்ம வந்து பார்த்தோன்னா படங்கள்லாம் வந்து தரமான படங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீதிமன்றத்தில் இப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறது கூட இனி வருங்காலத்தில் சென்சார் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த டிஸ்கஷன் பவரை வந்து அவங்க ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பு கூட இருக்கும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம். பல விஷயங்களை வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.